பறக்கத்தை படைச்சவன் வாரி வாரி தரல, நீங்க மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி எடுக்கிறீங்க. புரிஞ்சுதா? மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி எடுக்கிறீங்க. அதனால தயவு செய்து இந்த மாதிரி தவறான விடயங்களை செய்ய வேணாம். இது நபீல் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். சட்டப்படியான தொழில் ஒன்று இருக்குது. நானும் இப்போ வந்துட்டு வெளிநாட்டில் சம்பாதிக்கிற விடயத்தை விட்டுட்டு நானும் வந்து நாட்டோட வைத்து நானும் நாட்டோட செட்டில் ஆகிட்டு நானும் வந்துட்டு இந்த தொழிலை முன்னெடுக்கிறதுக்கு இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னடா திடீர்னு சொல்லி தொழில் சம்பந்தமாக சம்பாதிக்கலும்னு சொல்லி பார்க்குறான்னு இப்படி வீடியோவில் அந்த சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்க வேணாம். உண்மைதான். ஒரு நாளைக்கு 10, 20, 30, 50,000 ரூபா கூட சம்பாதிக்கலாம். சில நேரங்களில் வந்து லட்சக்கணக்கில் கூட சம்பாதிக்கலாம். என்ன வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ நான் உங்களுக்கு இதை என்னன்னு சொல்லி புரிஞ்சு கொள்ள முடியும். என்னென்னு சொன்னால், அண்மையில் வந்துட்டு நான் வீடியோ ஒன்று பார்த்தேன். சரியா? அண்மையில் வீடியோ ஒன்று பார்த்தேன். எங்களுடைய முஸ்லீம் மௌலவிகள் 2 பேர், சரியா? முஸ்லீம் மௌலவிகள் 2 பேர் ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க வசூலுக்கு. என்னத்துக்கு? பள்ளியோடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதுக்கு போதிய அளவு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு ஏரியாவுக்கு வசூலில் போகிறாங்க. இது வந்து மட அடிக்கிறது இல்லை, இது வந்து சேறு பூசுறது இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய தவறை வந்து சுற்றி காட்டுற வீடியோ ஒன்று தான் இது. தொப்பி சைஸானார்கள் போட்டுக்கத்தான் இருக்குது. சரியா? இப்போ இவங்க 2 பேரும் வசூலில் போகும்போது அந்த ஏரியாவுக்குள்ள பள்ளி கமிட்டி இவங்கள பிடிக்கிறாங்க. இந்த மௌலவி 2 பேரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி இவங்களை கொண்டு போய் விசாரிக்கும் போது அவங்க வீடியோ ஒன்று செஞ்சு அந்த வீடியோ பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் போட்டிருந்தாங்க. சரியா? இதை பார்த்துட்டு தான் இதுவும் நானும் பேசுகிறது. பழைய வீடியோ புதிய வீடியோ நமக்கு தெரியல, ஆனால் இதில் உள்ள கருத்தை மட்டும்தான் நான் சொல்லக்கூடியதாக இருக்குது. சரியா? இப்போ விசாரிக்கும் போது இந்த மௌலவிமார் 2 பேரும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன வந்து அதை கேட்டதோட நான் சும்மா அதறி போய்த்தேன், சும்மா அலறிட்டேன். என்னன்னு சொன்னால், மக்கள்கிட்ட இருந்து அதாவது அந்த வசூலித்து வாங்கக்கூடிய அந்த பணத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய அந்த பணத்தை 100க்கு 50 ரூபாய் இவங்க கொமிஸ் எடுக்கிறாங்க. 100க்கு 50 ரூபாய் இவங்க கொமிஸ் எடுக்கிறாங்க. அப்போ இது நல்ல தொழில் இல்லையா? உண்மையிலே நல்ல தொழில். உண்மையிலே கொஞ்சம் சிந்திக்கணும். நீங்கள் வந்துட்டு அதாவது மார்க்கத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு சில மௌலவிகள் நீங்கள் இப்படி செஞ்சால் பாமர மக்கள், எதுவுமே தெரியாத மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள் எந்த அளவுக்கு பாவத்துகளை செய்வாங்க? நீங்கள் வந்துட்டு பள்ளியை காரணம் காட்டி பள்ளியுடைய கட்டுமானத்தை செஞ்சிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட போதிய அளவு பணம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பொதுமக்கள்கிட்ட பணத்தை வசூலித்து அந்த பணத்தில் இருந்து நீங்கள் வந்து 100க்கு 50 ரூபா நீங்கள் கொமிஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? உங்களுக்கெல்லாம் வந்து மௌலவியாக இருக்கக்கூடிய தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். சரியா? கேவலம் அந்த வீடியோ பார்த்ததோட உண்மையிலே நான் யோசித்தேன், அடே என்னடா இவனை பண்ணுற காரியம், நம்ம மார்க்கத்தை எந்த மாதிரிக்கு விற்று கொண்டிருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு என் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் ஒன்று உருவாயிடுச்சு அந்த வீடியோ பார்த்ததோடு. சரியா? அது எந்த ஏரியான்னு நான் சொல்ல விரும்பலை, யார் மௌலவிகள்னு சொல்ல விரும்பலை. அந்த வீடியோக்களும் வந்துட்டு நான் 2-3 நண்பர்கள் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணினேன். பாருங்கடா இப்படியெல்லாம் நடக்குது, என்னத்தான் செய்கிறானு இவனுங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ஒரு ஜன்னல் உடைஞ்சா, பள்ளியோட ஜன்னல் உடைஞ்சா வசூல், பள்ளியோடைய கதவுல ஒரு லொக்கு உடைஞ்சா வசூல், பள்ளியோடைய ஒரு ஓடு உடைஞ்சா வசூல், எல்லாத்துக்கும் வசூல்னு சொல்லி நீங்கள் வசூல் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் மக்கள்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய பணத்தை சரியான முறையில் பள்ளிக்கு செலவு பண்ணுங்க. சரியான முறையில் பள்ளிக்கு செலவு பண்ணுங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி பள்ளியை காரணம் காட்டி வசூலில் வைத்து 100க்கு 50 ரூபா நீங்கள் கொமிஸ் எடுக்கிறே இருந்தால் என்ன மாதிரி ஆட்கள் நீங்கள்? அதுதான் நம்மன்னு பார்த்தோம். இந்த மௌலவிமார், அதாவது ஒரு சில மௌலவிகள் தொப்பியை சைஸ்னா தாகண்ட கவுருவாரி கெமத்தி காட்டி தொப்பியை தாகண்ட தொப்பி சைஸான ஆட்கள் போட்டுக்கத்தான் இருக்கு. சரியா? விருப்பமான ஆட்கள் தொப்பியை போட்டுக்கத்தான் இருக்கு. நம்ம பார்த்தோம்னா ஒரு சில மௌலவிகள், ஒரு சில அந்த மார்க்கத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு சில நபர்கள் திடீர் பணக்காரன் ஆகுறாங்க, திடீர்னு காணி வாங்குறாங்க, திடீர்னு வாகனம் வாங்குறாங்க, திடீர்னு ஊடு கட்டுறாங்க. இதெல்லாம் எங்கன்னு சொல்லி பார்த்துட்டு போனால் இதுதான் காரணம். அப்போ இது நல்ல தொழில் இல்லையா? உண்மையிலே நல்ல தொழில். முடிஞ்சால் எனக்கும் வந்து அந்த மாதிரி தொழில் ஒன்றை தாங்க யார் சரியா? என்ன சொன்னால், நானும் வந்து வெளிநாட்டில் சம்பாதிக்க தேவையில்லை. வெளிநாட்டில் சம்பாதிச்சு நான் அதிகமாக வந்துட்டு அதிகபட்சமே வந்துட்டு மாதம் ஒன்றுக்கு ஒரு 1 லட்ச ரூபா காசை சம்பாதிக்கிறேன். அந்த 1 லட்ச ரூபாயிலையும் நான் மாதம் ஒன்றுக்கு ஒரு 70,000 ரூபா 60,000 காசை நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். அது அங்கே சாப்பிடும்போதே முடிஞ்சு எனக்கு எந்த விதமான ஃபாய்தாவும் இல்லை. ஒரு காணி இல்லை, ஒரு செங்கலை கூட நாட்டிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. ஆனால் வசூலில் போகக்கூடிய ஆட்கள் மாஷா அல்லா என்னன்னு சொல்லி கேட்டால், அல்லாஹ் தஆலா பரக்கத்தை எங்களுக்கு வாரி வாரி தாரான். பரக்கத்தை படைச்சவன் வாரி வாரி தரல, நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி எடுக்கிறீங்க. புரிஞ்சுதா? மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி எடுக்கிறீங்க.
அதனால் தயவு செய்து இந்த மாதிரி தவறான விடயங்களை செய்ய வேணாம். இது சம்பந்தமாக நம்ம வந்துட்டு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் இதுக்கு முன்பு இது சம்பந்தமாக பேசாமலுக்கு இருந்த காரணம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து இந்த பள்ளிகளுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வந்துட்டு தடை செய்யப்படும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த வீடியோவை இது சம்மந்தமாக பேசவே இல்லை. வீடியோ போடுறது மட்டும் இல்லை, இது சம்மந்தமாக பேசவே இல்லை. வந்துட்டு இது ஒரே ஒரு காரணத்துக்காக எதுக்காக வேண்டி மக்கள்கிட்டருந்து வரக்கூடிய இந்த பள்ளிக்கு வரக்கூடிய வருமானம் எதுவும் மக்கள்கிட்ட இருந்து வராது, மக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துக்காகத்தான் நம்ம வந்து இது சம்மந்தமாக பேசலை. ஆனால் இன்றைக்கு வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு பள்ளிகளுடைய தேவைகளை வந்துட்டு மக்களிடம் இனம் காட்டி தன்னுடைய தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செஞ்சிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்கிறத சுட்டித்தான் இந்த வீடியோ பதிவு. சரியா? தொப்பி சைஸ் சரின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் போட்டுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.